உனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? கடவுள் உன்னை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறியா? கிடையாது. அவர் உன்னை ஒரு சிற்பமா செதுக்கிக்கிட்டு இருக்காரு. வலிக்குதுதான், ஆனா கொஞ்சம் தாங்கிக்கோ. அழுக வருதா, அழுதுரு. ஆனா கண்ணீரை துடைக்க ஆளை தேடாத. ஏன்னா உன் கண்ணீரை துடைக்க வேண்டிய கையும் உன்னோடுதான், உன்னை தூக்கி நிறுத்த வேண்டிய காலும் உன்னோடுதான். எல்லாரும் அவமானப்படுத்துறாங்களா? படட்டும். அவமானங்கிறது குப்பை இல்ல, அது உரம். அந்த குப்பைய போட்டுதான் நீ மரமா வளரணும். வளர்ந்து காட்டு. மத்தவங்கள பார்த்து அவன் ஜெயிச்சிட்டான், நான் தோத்துட்டேன்னு கலங்காத. சூரியனுக்கும் நிலாவுக்கும் வேற வேற நேரம். அவசரப்படாத, உனக்கான நேரம் கண்டிப்பா வரும். குழந்தை நடக்க பழகிறப்ப 100 தடவை விழும், ஆனா அது முடங்கி போகாது. குழந்தையா இருக்கும் போதே இருந்த அந்த வைராக்கியம் இப்ப உனக்கு எங்க போச்சு? எழுந்து நில்லு. உளி அடிக்குதேன்னு கல்லு வருத்தப்பட்டா அது கல்லாவே தான் இருக்கும். அந்த வலிய தாங்கிக்கிட்டாதான் அது சிலையாகும், கடவுளாகும். இப்ப படுற கஷ்டம் எல்லாம் வலி கிடையாது, நீ ஜெயிக்கிறதுக்கான அடையாளம். பெரிய பணக்காரர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், சார் நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்கன்னா. அவர் என்ன பண்ணாரு, வீட்டுல இருந்த செத்த எலி இருக்குல்ல, அந்த எலியை எடுத்து அவன் கையில கொடுத்து இத வச்சு பொழைச்சுக்கோன்னாரு. அவன் யோசிக்கவே இல்ல, தேங்க்ஸ் சார்னு கிளம்பிட்டான். நேரா சந்தைக்கு போனா அங்க ஒருத்தர் பட்டாணி வித்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பூனை இருக்குன்னு இவனுக்கு தெரியும். போய் சொன்னான், உங்க வீட்டுல பூனை இருக்குல்ல, அதுக்கு ஒரு வேளை உணவு கொண்டு வந்திருக்கேன், இத வச்சுக்கிறீங்களான்னு கேட்டான். அவர் உனக்கு என்ன வேணும்னாரு. கொஞ்சோண்டு பட்டாணி கொடுங்க போதும். பூனைக்கு பால் வாங்குற செலவு மிச்சம்னு எலிய வாங்கிட்டு பட்டாணி கொடுத்தாரு. அந்த பட்டாணிய 5 குரா வித்தான். 5 ரூபா கிடைச்சது. அத அப்படியே கொடுத்து இன்னும் கொஞ்சம் பட்டாணி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து திரும்பவும் கூறு போட்டான். கொஞ்ச நாள்ல வாழைப்பழ கடை திறந்தான். அப்புறம் இட்லி கடை வச்சான். அது ஹோட்டலா மாறிச்சு. 6 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை உருவாக்கிட்டாரு. கணக்காரர்கிட்ட போய், என் வாழ்க்கை வென்றதுக்கு காரணம் நீங்க கொடுத்ததுதான்னாரு. படுத்து கிடந்தா பூமி படுக்கையாகிறது, எழுந்து நடப்பவனுக்கே இந்த பூமி பாதையாகிறதுங்க. எவன் கூடவும் மல்லு கட்டாம எதிரி அசால்ட்டா மண்டியிட வைக்கணுமா? பாட்டி சொல்ற இந்த 5 வித்தைய கேளு. முக்கியமா அந்த 5வது வித்தை உன் தலையெழுத்தையே மாத்திடும். 1, அவங்க என்ன பண்ணாலும் நீங்க பதட்டப்படாம அமைதியா இருங்க. அந்த அமைதி அவங்கள ரொம்பவே கடுப்பேத்தும். 2, அவங்க உங்களை குறை சொல்ல சொல்ல அவங்க எட்ட முடியாத உயரத்துக்கு நீங்க வளர்ந்து காட்டுங்க. 3, அவங்க கத்தி கூச்சல் போட்டு சக்தியை வீணாக்கட்டும், நீங்க எதுக்கும் பதில் பேசாம உங்க வேலையை மட்டும் பாருங்க. 4, அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காதீங்க, நீங்க அவங்கள கண்டுக்காம விடுறதுதான் அவங்களுக்கு பெரிய அவமானம். 5, அவங்க நமக்கு ஏற்படுத்துற தடைகளை எல்லாம் படிக்கற்களா மாத்தி அதை வச்சே உங்க வெற்றியை அடையுங்க. புத்திய பயன்படுத்துறவன் தான்டா நிஜமான வெற்றியாளர். இந்த 5ஐயும் கத்துக்கோ, வாழ்க்கை முழுக்க நீதான் ராஜா. போய் ஜெயிச்சிட்டு வா. எனக்கு பெரிய பேராசையோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது. என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு செய்றேன். இன்னைக்கு இப்படி இருப்பேரு நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன். நான் சொல்றேன், நம்மளை படிச்ச ஆண்டவனுக்கு ஒருத்தர் தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி